வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதான் வண்டியோட லுக். ஆக்சுவலி பூந்து பூந்து புள்ளிங்க வாட்டம் போகலாம். வணக்கம் ரைடர்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்சி ரைடர், நான் உங்கள் உதய். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எம்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஜென்ரலான ஒரு ஓவர் வியூ, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ மாதிரி பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பைக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், அதுக்கப்புறம் சம் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ், ட்ராவல் வாக்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ MT-15 இது வந்து ஒரு 155cc SOHC லிக்விட் கூல்டு என்ஜின். ஸோ லிக்விட் கூல்டு அப்படின்றத முதல்ல நான் சொல்லும் போதே ரேடியேட்டர் கார்டு வந்து நீங்கள் கன்ஃபார்ம் வந்து வாங்கினவொடனே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஃபின்ஸ் வந்து இதிலே பெண்ட் ஆகிருக்கு, ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்குது. ஆக்சுவலி ஃப்ரண்ட் செக்ஷன்லேருந்தே நம்ம போயிடுவோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் செக்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது ரெண்டு கண்ணு, இது ஒரு மூஞ்சி, அப்படியே ஒரு என்ன சொல்கிறது டெரராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து எனக்கு ரொம்பவே பர்சனலாக ரொம்ப பிடிச்ச செக்ஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எல்இடி தாங்க, ஹை பீம் அப்புறம் லோ பீமாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ரெண்டுமே மிக்ஸ் பண்ண ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு Yamaha வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நல்லாயிருக்கு ஆக்சுவலி, ரெண்டுமே ஒரே இதில் கொடுத்துருக்கிறது. நமக்கு வந்து 41 மில்லிமீட்டருக்கான டெலஸ்கோபிக்ஸ் வந்து கிடைக்குது. 41 தான் நினைக்கிறேன், அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. ஐ திங்க் ஸோ 41. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கான டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 282 மில்லிமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், பின்னாடி ஏபிஎஸ் கிடையாது. ஸோ இது வந்து பைப்ரே பிரேக்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ 2 பிஸ்டன் கேலிப்பர்ஸ். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிசின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, தெரியல. R15க்கு கம்பேர் பண்ணும்போது இந்த டேங்கோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு கைஸ் ஆக்சுவலி. ஸோ இதை லைட்டாக அழுத்தினா வந்து R15ல் வந்து லைட்டாக ஸ்க்வீஸ் ஆகும், இதில் வந்து ஸ்க்வீஸ் ஆகல, அது வந்து நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீ போடுறதுக்கு ஹோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இதோட கீ, R15ஓட கீ மாதிரியே தான் இருக்குது இதுவும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ஒரு நெகட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது இதில். ஃபியூல் கேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது, டாக்கோமீட்டர் இருக்குது, ஸ்பீடோமீட்டர். நீங்கள் வந்து ஸ்பீடோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் 1 ட்ரிப் 2 வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓடோ காட்டுது, ஆவரேஜ் ஃபியூல், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே எம்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 155cc என்ஜின். இதோட மேக்ஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 18.5 PS வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அட் 10,000 RPM. டார்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 13 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அட் 8,500 RPM. R15 பேப்பர் வைஸ் இது டார்க் கம்மியாக இருக்குது, ஆனால் வந்து பெர்ஃபார்மன்ஸில் டார்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து R15 வெயிட்டும் கம்மி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ராக்கெட் வந்து செட்டப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 138 kgs வந்து வருது கைஸ். ஸோ அதே டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சீட் வைஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன் நான். சீட் வைஸ் பேக் சீட்டோட இது பார்த்துக்கோங்க, லென்த்து பார்த்துக்கோங்க, இவ்வளோ தான் வருது. கிராப் ரைல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கான டெயில் செக்ஷன். ஸோ டெயில் செக்ஷனில் வந்து ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்இடிக்கான ஒரு பிரேக்கிங் லைட் பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 140/70 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரேடியல் டயர்ஸ். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ரேடியல் கிடையாது, நமக்கான மோனோ ஷாக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் கியர்ஸ் வந்து அதே மாதிரி தான் கைஸ், நமக்கு வந்து பாஸ் வந்து இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இது நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான். ரெண்டுத்தையும் சேர்த்து அடிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஹார்னும் இதுவும் வந்து அடிக்கிறதுனா கஷ்டமாக இருக்கும். இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா ஹார்ன் வந்து இங்கே மேலே கொடுத்துருக்காங்க, சிங்கிள் ஹார்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ கிராங்கிங் சவுண்ட் வந்து பார்ப்போம்.
ஸோ இப்போ வந்து நம்ம ரைட் ரிவ்யூ கூட அப்படியே வந்து ஜம்ப் ஆகிறோம். ரைட் ரிவ்யூ. ஸோ வண்டியில் ஏறி உட்காந்த வண்டி நோட் பண்ணுற ஒரே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அப்ரைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க இவங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஓட்டி பார்ப்போம். ஸோ இனிஷியலாக அந்த ஒரு டப்புன்னு அந்த ஒரு புல் இருக்கும்ல, அந்த புல் வந்து இனிஷியலாகவே ஃபீல் ஆகுது கைஸ். ஸோ என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருக்குது, ரொம்ப வந்து அந்த கரகரெல்லாம் இல்லை. ஸோ R15 ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 4000லேருந்து 5000க்குள்ளே ஒரு லைட்டாக ஒரு வைப்ரேஷன் வரும். ஸோ V3 வச்சுருந்திங்கன்னா தெரியும், அந்த வைப்ரேஷன் இதில் இல்லை. ஆக்சுவலி அந்த கரகரப்பு இதில் இல்லை. நல்லாவே ஒரு எனக்கு தெரிஞ்சு இதுக்குமே R15க்கும் நல்லாவே எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகுது. ஸோ இதில் வந்து இன்னும் ஸ்பீடோ மீட்டர் கனெக்ட் பண்ணல, ஏன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, இட்ஸ் அ பிக் ஸ்டோரி. எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, அதனால் ஸ்பீடு. ஸோ ஒரு ஓவர்டேக் எடுத்து பார்ப்போம். ஸோ நல்லாவே மேனேஜ் பண்ணுது ஃபுல் பந்து. முக்கியமான விஷயம் வண்டியில் வந்து VVA இருக்குது. R15ஓட அதே இன்ஜினால் VVA வந்து கொடுத்துருக்காங்க. நான் VVAவை பற்றி டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக ஒரு வீடியோ பண்ணுறேன். நம்ம சேனலில் R15 வீடியோ வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறப்ப கேட்டிருந்தீங்க நிறைய பேர், VVAனா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து இன்டெப்த்தான ஒரு வீடியோ வந்து பண்ணுறேன் நான். ஸோ ரியர் வியூ மிரர்ஸ் வந்து நல்லாயிருக்கு கைஸ், நல்லாவே வந்து விசிபிலிட்டி இருக்குது. ஆனால் வந்து ஆடுது, வைப்ரேஷனுக்கு வந்து ஆடுது, அது ஒரு விஷயம் நோட் பண்ணுறது. அதே மாதிரி இந்த பொசிஷன் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்கல்ல, இனிஷியலாக வந்து லைட்டாக கன்ஃபியூஷனாக இருக்கும், நீங்கள் ஓட்ட ஆக்சுவலி பழகிடும். சஸ்பென்ஷன் வந்து ஹார்டாக தாங்க இருக்குது ஓரளவுக்கு. அந்த என்ன சொல்கிறது, பம்பியான ரோட்ஸில் வந்து கண்டிப்பாக லைட்டாக வந்து தூக்கி போடும். ஆனால் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளிக்கபிலிட்டி நல்லாயிருக்கும். இதோ இப்போ பாருங்களா. ஸோ இந்த ஃப்ளிக்கபிலிட்டி வந்து நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆக்சுவலி வந்து வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,70,000 வருது ஆன் ரோடு, ஓனர் சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து V3 எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1,79,000. 9,000க்கு V3யில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னா, டியூவல் சேனல் ABS கிடைக்குது. இதில் வந்து சிங்கிள் சேனல் ABS தான். அதுக்கப்புறம் வந்து ரைடிங் பொசிஷன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏரோடைனமிக்ஸ் கைஸ். பிரேக்கிங் நல்லா இருக்குது. இப்போ டேர்ன் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா, டேர்ன் ரேடியஸ் வெறித்தனமாக இருக்கியா. ஸோ இப்போ நான் சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணுறேன் 0 to 100 மாதிரி. நான் உங்களுக்கு வந்து GPSல டேட்டா போடுறேன். ஸோ சும்மா அந்த பிக்கப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தூக்குது லைட்டாக. நல்லா இருக்கு கைஸ். டார்க் வந்து நல்லா இருக்கு, டார்க்கியான இன்ஜின் தான், கட் அடித்து ஏறிடுவோம். ஸோ இந்நேரம் வந்து 100 டச் ஆகிருக்கும்னு நம்புகிறேன், ஹோப்ஃபுல்லி. ஆனால் வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்குது, ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இது வந்து நீங்கள் வந்து லிக்விட் மோல்டு யூஸ் பண்ணிங்கன்னா என்ஜின் ஆயில், நான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, யூஸ் பண்ணால் மினிமல் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம V3க்கும் வந்து லிக்விட் மோல்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம், எந்தளவுக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கியர் ஷிஃப்டிங்லாம் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி கிளச் வந்து லைட்டாக இருக்குது, ஸ்லிப்பர் கிளச்சுன்றதுனால வந்து லைட்டாக இருக்குது கிளச்சு. டார்க்கிங்னு சொல்கிறதுக்கு வந்து ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, ஒர்த்து தான் அப்படி சொல்கிறது. ஆக்சுவலி நான் ஹாரனுக்கு வந்து இப்போ கன்ஃபியூஸ் ஆனேன். அங்கேருந்து அவங்க ஓடி வந்தவொடனே கீழே அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஹாரன் அடிக்கலேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹாரனுக்கு வந்து நான் கன்ஃபியூஸ் ஆனேன். VVA ஆக்டிவேட் ஆகிருக்கு. இங்கே வந்து ஆக்சுவலி 7400 RPM வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் 7000 RPMலே VVA ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இது வந்து R15லே இப்படி தான். ஆனால் வந்து எதனால் அது முன்னாடியே இண்டிகேஷன் கொடுக்குறாங்களா இல்லை வேறு ஏதாவதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அது நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஸ்பெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 7400 RPM தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இதுலேயும் பார் எண்டு சுற்றுது கைஸ். V3யில் சுற்றுற மாதிரி இதுலேயும் பார் எண்டு வந்து சுற்றுது. ஸோ இது ஒரு விஷயம், ரெண்டு சைடுமே சுற்றுது ஆக்சுவலி. ஓ கைஸ். ரைடிங் பொசிஷன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிறது தெரியுதா, ஒரு மாதிரி கட் அடித்து ஓடுறதுக்கு மானாவரியாக இருக்கும்பா வண்டி, வேறு லெவலில் இருக்குங்க கட் அடித்து ஓடுறதுக்கு. சத்தியமாக சிட்டிக்குள்ளெல்லாம் வந்து நீங்கள் வந்து பூந்து புள்ளிங்க வாட்டம் போகலாம். ஸோ இப்போ வந்து பிரேக்கிங் பாருங்கள், பிரேக்கிங் வந்து இம்ப்ரெசிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நல்லாவே கொடுத்துருக்காங்க பிரேக்கிங். வேறு என்ன விஷயம் நான் இதில் மிஸ் பண்ணியிருக்கேன், சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது கைஸ். ஸோ கியர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு டவுனு, மீதி 5 வந்து அப்பு, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். இந்த செக்ஷன்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு V3 ஐடென்டிக்கலாக தான் கைஸ் இருக்குது. ஸோ குவாலிட்டியுமே மீதி குவாலிட்டி எல்லாமே கிட்டத்தட்ட ஆக்சுவலி நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். V3 கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டி நல்லா இருக்குது கைஸ்.
ஸோ உடனே வந்து சண்டைக்கு வராதிங்க. நான் பர்சனலாக வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும், V3 ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குன்னு. ரிம்ஸ் வந்து ஆரஞ்சு கலர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கஸ்டம் யுவர் வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து மீதி கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது, வீல் கலர்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அது வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல டியூப் தொங்குது, ஸோ அது அவுட்லெட்கான டியூபாக இருக்கும். வண்டி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வண்டியோட லுக். ஆக்சுவலி வந்து எனக்கு நேக்கட் செக்மெண்ட்டில் வந்து இது ரொம்பவே பிடிச்ச பைக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் மக்கள்ஸ் இந்த வீடியோக்கு. முக்கியமான விஷயம், நீங்கள் V3யோ இல்லை MTயோ ரெண்டுத்தில் எது எடுத்தாலும் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ரேடியேட்டர் கார்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுறங்க. அது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் பண்ணுறீங்க. ஹார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் மக்கள்ஸ் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு இது மைலேஜ் டெஸ்ட் வேணுமா, இல்லை வந்து இது வந்து எது கூடயா கம்பேர் பண்ணணுமா, அந்த இதுவுமே வந்து சொன்னிங்கன்னா நாங்கள் வந்து வீடியோஸ் கூடிய சீக்கிரம் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறோம்.